இன்னைக்கு சின்ன பொண்ணு எப்படியாவது வெளியே அனுப்பணும். என்னத்த சொல்லி அனுப்புறது? சரி, எதனா சொல்லி அனுப்புவோம். மருமவளே. என்னங்க அத்தை, கூப்பிட்டீங்களா? மருமவளே, சிக்கன் பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு. கொஞ்சமா போய் சிக்கன் வாங்கிட்டு வரியா? எத்த காய்கறி எல்லாம் ஆஞ்சு வச்சுட்டேன், குழம்பு வைக்க போறேன், பருப்பு வேக வச்சுட்டேன், இப்போ போய் கேக்குறீங்களே? இல்ல மருமவளே, குளுகுளுன்னு இருக்கா, நல்லா காரச்சாரமா எதனா சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. சரி இருங்க, உங்க பையன் கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்றேன். அட இந்த மருமவளே, அவன் எப்ப வர்றது, நான் எப்ப சாப்பிட்றது, அதெல்லாம் செட் ஆகாது. நீ போயிட்டு டக்குன்னு வாங்கிட்டு டக்குன்னு வந்துரு. சரிங்க அத்தை. அப்புறம் மருமவளே, அப்படியே பக்கத்து தெருவுக்கு அடுத்த தெருவுக்கு போனீங்கன்னா அங்க டைலர் கிட்ட பொங்கலுக்கு தைக்க துணி கொடுத்துருக்கேன், அதையும் வாங்கிட்டு வந்துரு. அப்புறம் அதுக்கு பக்கத்து தெருவுல ஒரு கடை இருக்கு, அந்த கடையில டிஸ்கவுண்ட் போட்டிருக்கானா, கொஞ்சமா மளிகை சாமானையும் வாங்கிட்டு வந்துரு. சரிங்க அத்தை. எப்படியோ ஒரு வழியா இவ்வளவு வெளியே கிளப்பியாச்சு. அத்தை நான் போயிட்டு வரேன், ஜாக்கிரதையா இருங்க. சரி சின்ன பொண்ணு, என் மருமகளுக்கு என் மேல எம்பி டக்குற, நீ ஜாக்கிரதையா போயிட்டு பொறுமையா வா மருமகள. சரிங்க அத்தை. எப்படியோ பேசி ஒரு வழியா வெளியே அனுப்பிச்சாச்சு. குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் ஆகும் அவ வர்றதுக்கு. எம்மா எப்படி லதா இருக்க? மா அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு. நான் எப்படியும் பொங்கலுக்கு இங்க தானே வரப்போறேன், எதுக்கு இப்ப போன போட்டு வா வாங்க? அட கூறு கெட்டவளே, ஏமா திட்டுறதுக்கா வர சொன்ன? அட லதா, உனக்கு 3 சவரன்ல ஒரு நெக்லஸ் எடுத்து வச்சிருக்கேன். என்னமா சொல்ற? நெக்லஸா? பின்ன என்ன, அதை கொடுக்கதான் வா வான்ற, நீ என்னன்னா இப்படி லேட்டா வர? உங்க அன்னிக்காரி வரத்துக்குள்ள எடுத்துக்கிட்டு கிளம்பு. எம்மா அன்னைக்கு தெரியாம எப்படிமா வாங்கின? அது ஒண்ணுமில்லடி, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்தேன். அண்ணன் சம்பள காசுல இருந்தா எடுத்த? ஆமா, பின்ன நானே சம்பாதிக்க போக முடியும்? அம்மா நெக்லஸ் நல்லா அழகா இருக்குமா, நல்ல டிசைனா இருக்குமா. ஆனா அம்மா நீயும் சம கேடிதான். அண்ணி எந்நேரம் உன்னை வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா கூட நைஸா இப்படியே சீட்டு கட்டி நகை எடுத்துட்டியே. எப்படி நான் கட்டினேன்? உன் பேர்ல கட்டியிருந்தா இன்னத்துக்கு அன்னைக்கு தெரிஞ்சிருக்குமே. அட போடி, நான் ஏன்டி என் பேர்ல கட்டுறேன்? பக்கத்து வீட்டு ருக்கு இருக்கால, அவகிட்ட சொல்லி அவ பேர்ல சீட்டு போட்டு அவகிட்ட காசு கொடுத்து கட்ட சொன்னேன். அவ வந்து என் கூட உட்காந்து பேசிட்டு இருப்பாள்ல, அப்ப அவ கையில கொடுத்து அனுப்பிச்சிருவேன். அவ கட்டிட்டா, இப்போ மொத்த காசும் வந்துருச்சு. அதான் பொங்கலுக்கு உனக்கு ஒரு நெக்லஸ் எடுக்கலான்னு தோணுச்சு. அட இந்த மாமியார் கேள்வி பண்ண அவசரத்துல காசை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேனே. சரி வீட்டுக்கு போய் காசை எடுத்துட்டு வருவோம். இந்த கிழவி இப்பவே சிக்கன் திங்கணும்னு ஒத்த கால நிக்கிது, முடியல என்னால. உங்க அன்னிக்காரி கண்ணில் பட்டதுன்னா அப்படியே லபக்குன்னு எடுத்துக்கிட்டு போயிருவா. சரி சரி, நகையை எடுத்துக்கிட்டு அவ்வாரத்துக்குள்ள கிளம்பு. என்னடி உங்க அண்ணி மாதிரியே குரல் கொடுக்குற? அண்ணி அண்ணி, நான் எதுவும் பண்ணலன்னு எல்லாம் அம்மா தான். அண்ணியா? மருமவளே. ஓஹோ, இதுக்குதான் என்ன அவசர அவசரமா வெளியே அனுப்புனீங்களோ? எங்கத்த கையில இருக்கிறது எத்தனை சவரன் சிக்கன் அத்தை?